எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியை நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 நபர் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், விசாகம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்? அதாவது கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி வக்ரமாக இருந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃப்ல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருப்பார். அதே மாதிரி ராசிக்கு 10ல் செவ்வாய் நீச்சமாக இருப்பார். 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ல் நீச்சமாக இருக்கிறது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சண்டைகளை கொஞ்சம் கொடுத்துருக்கும். அதே மாதிரி நண்பர்களாலையும் சில ஆதாயமற்ற தன்மைகளை கொஞ்சம் உருவாக்கி கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி ராசிக்கு 5லையும், குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தது. 3ஆம் அதிபதி 8ல போய் மறையும் போது எடுக்கிற காரியங்களை சில தடைகள், சில தாமதங்களை கொடுத்துருக்கும். அதன் பிறகுதான் காரியமானது கைகூடி இருக்கும். சரிங்களா? நிறைய தடைகளை கொண்ட ஒரு காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் சிலருக்கு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ரம் ஆகுறது சிறப்பு தான். 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது சிறப்பு தான். சரிங்களா? சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது ஒரு சிறப்பான உன்னதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? மனசுல தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். சரிங்களா? ஓரளவுக்கு தெளிவா முடிவு எடுப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க. அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு, மனை, வாகன வசதி வாங்கணும்னு சொல்லிட்டு அமைச்சணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க. ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க வந்து ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லபடியா நடந்து முடியும். அதே மாதிரி அட்லீஸ்ட் சொந்தமா ஒரு வண்டி வாகன வசதியாச்சும் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிரன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கார். செவ்வாய் வந்து 10ல வக்ரம் பெறது சிறப்பான வகுப்பு. நல்ல ஒரு தொழில் அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு சம்பாதிக்கின்ற திறமையை உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்பத்துல இருந்தவங்க பிரச்சனைகள், குழப்பங்கள், வீண் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் வந்து விலகும். சரிங்களா? அதாவது மனசுல தேவையற்ற வீண் கவலைகள் விலகும். சரிங்களா? ஓரளவுக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல இருந்து வந்த ஒரு போராட்டமான ஒரு தன்மை, செய்கின்ற தொழில்ல இருந்து வந்த ஒரு சிரமில்லாத ஒரு தன்மை, அது இல்லாம பாத்தீங்கன்னா போட்ட காசு வராம போறது, வியாபாரம் வந்து ரொம்ப மந்தமா போறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. குரு பார்ல இருக்கிறது சிறப்பு தான். லாபாதிபதி 2ல உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதி 10ல உட்கார்ந்திருக்கார். பண வரவு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு. சூரியனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் வந்து அரசு சார்ந்த வழியில சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அரசு வழியில சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க கவர்மெண்ட்ல. சரிங்களா? லைஃப் வந்து இது நாள் வரைக்கும் செட்டில் ஆகாம ஒரு மாதிரி வந்து ஓடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணக்கூடிய சில விஷயங்களை கொண்டும் செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாகி கொண்டு இருந்துச்சோ இந்த அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகளை புதன் தற்போது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் சற்று சாதகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதோடு மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வர்றது சிறப்பு தான். ரொம்ப போல்டா, தைரியமா ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுல துணிஞ்சும் ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் சில நன்மைகள், சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாங்க. தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதையும் நீங்க அணுகுவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? மற்ற ராசிக்காரங்களை விட இது துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 8ல மறைந்த குரு நிச்சயமா நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க. குடும்ப வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க. காசு பணம்ன்றது 2ஆம் பட்சம் தான். முதல்ல குடும்பம் தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுல தற்போது உங்களுக்கு அதிகமா ஓடும். 2வது விஷயம் என்னன்னா, குரு 12ஆம் இடத்தை பார்க்கறது சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சுப பண விரயங்களை கொடுக்கும். சரி, நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய வைப்பார். ஒரு தேவையான விஷயத்துக்காக, அத்தியாவசிய தேவைக்காக செலவு செய்ய வைப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணங்களால் ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டுங்க. அதிலும் குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் சற்று அதிகமா மேற்கொள்வீங்க. நிறைய பாத்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ஆலய வழிபாட்டுல கலந்துக்கிறது, அதே மாதிரி குருமாருடைய ஆசீர்வாதம் பெறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த கேதுவும் குருவும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் தன் பேச்சின் மூலமாகவே சமாளிக்கின்ற ஒரு தன்மையை இந்த புதன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2ஆம் குடும்பஸ்தானத்துல புதன் இருக்கிறது ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணி கொடுக்குங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் கருத்து இருந்தாலும் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னே சொல்லலாங்க. அதோட மட்டும் இல்லாம தந்தையால் சில நல்ல விஷயங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து வலுத்து உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வரும். பூர்வீகத்துல வசிக்கின்ற தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்த பூர்வீக சொத்துக்கள் தற்போது விற்க முடியும். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னே சொல்லலாங்க. அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து மெல்ல மெல்ல வெளியே கொண்டு வர வைக்குங்க. ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில இருந்து சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியே வர முடியாம ரொம்ப டைட்டா இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வேலை செய்கின்ற இடத்துலையும் சரிங்க, தொழில் செய்கின்ற இடத்துலையும் சரிங்க, உங்களுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் தற்போது விலகும். சரிங்களா? எதிரி தொல்லைகள் விலகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விதமான தேவையற்ற வீண் மனோபயம், மன குழப்பத்துல இருந்தவங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2 நபர்கள் ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையார், லைஃப் பார்ட்னரால் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. சுக்கரன் நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்காரு இந்த மாதம். ஸோ வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல மாற்றங்கள், நல்ல முடிவுகள் கண்டிப்பா கிடைக்கும். அவங்களால சில ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதோட மட்டும் இல்லாம 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த வழியில, தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில நல்ல விஷயங்கள், தந்தையால் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, நண்பர்களால் சில நல்ல முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, அவருடைய உதவிகள் கிடைக்கிறது, அவங்களால ஒரு ஏற்றம் வாழ்க்கையில ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த சூரியனும் புதனும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல ராசி அதிபதியே போய் உட்கார்ந்து இருக்கிறது, குருபார்ல இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான். நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிந்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஸ்டடீஸ்லயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையா இருக்குங்க. காதல் வாழ்க்கையை திருமணத்துல போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சில விஷயங்களை இந்த மாதம் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சாதகமாகவும் நல்லபடியா வரும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் டிசம்பர் மாதம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி நல்ல ஒரு தன்மையில வலுவா உட்காந்துருக்காருங்க. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா தாங்க இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உண்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மதியானம் 1:15 மணி முதல் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவு பெறுவார். 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது
மன ரீதியான சில குழப்பங்களை கொஞ்சம் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்களா? ஏன்னா மனோகாரகன் 8ல மறையும் போது மனசு தடுமாறும். சரிங்களா? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளையும் சரிங்க, வேலை சார்ந்த விஷயங்களையும் சரிங்க, இந்த நாட்கள்ல கொஞ்சம் நீங்க பொறுமை, நிதானத்தை அதிகமா கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகள் சற்று ஓங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ஆலய வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. குறிப்பா சிவன் கோயிலுக்கு, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு இந்த நாட்கள்ல போயிட்டு வர்றது பிரச்சனைகள் குறைந்து நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.